தம்பி, நீ ஊருக்கு புறப்பட்ட விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. சரி, எல்லா பொருளும் பார்த்து எடுத்துக்கிட்டியா? எல்லாம் முக்கியமா அந்த பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சுப்பா. அம்மாட்டே சொல்லிட்டேன். ஏர்போர்ட் போறது கேப் புக் பண்ணிருக்கேன்ப்பா. வந்ததும் கிளம்பிட வேண்டியதுதான். அப்படி வராது. மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்றேன்னு தப்பா நினைக்காது. நீ ஒருத்தன் இருந்தோம் வயசான காலத்துல நானும் உங்க அம்மாவும் நாதியத்து இருக்கணும்ன்றதுதான் உங்களோட ஆசை. இதுக்காக தான் நான் கம்யூனி கடையில அம்மா பஞ்சகுடம்ல வேலை பார்க்க கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி உனக்கு இந்தியாலே ஒரு வேலை கிடைச்சிடாதா? மறுபடியும் எங்களோடய வந்து இருக்க மாட்டியா? நானும் உங்க அம்மாவும் வேண்டாத தெய்வம் இல்லை தெரியுமா? சும்மா திரும்ப திரும்ப அதே பேசாதீங்கப்பா. கஷ்டப்பட்டு சின்ன வயசுல வறுமை அனுபவிச்சதாலதான் இப்ப அமெரிக்கால படிச்சு நல்ல வேலையில இருக்கு. அது என்னப்பா தப்பு இருக்கு? நீங்க பாட்டுக்கு நான் இங்கேயே வந்துடலாம் வேண்டிக்காதீங்க. அப்படியே நடந்துருக்கிற போது ஒருத்தன் ஏழையா பிறக்கிறதுல தப்பு இல்லப்பா. ஆனா ஏழையா சாகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் 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 முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சு நிம்மதியா நல்லா வாங்கணும். அதான் சொல்லதான் பையன் லட்சியம். எவ்வளவு பணப்பா வேணும் ஒரு மனுஷனுக்கு? நீ படிச்ச வேலைக்கு ஏத்தா மாதிரி, படிச்ச படிப்புக்கு ஏத்தா மாதிரி முதல்ல கோயம்புத்தூர்லையும் அப்புறம் சென்னையிலும் நல்ல வேலை தானே கிடைச்சது. அதெல்லாம் விட்டுட்டு கடல் கடந்து போய் 5 வருஷம் ஒரு முதலாம் அதுக்கும் மேல வெளியே எங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுறேன். இப்ப நாங்க என்னதான்ப்பா செய்யறது? நான் இருக்கிறது அமெரிக்காப்பா. நம்ம திருப்பூர் அம்மா பாளையம் கிடையாது. அங்கெல்லாம் உங்களை கூட்டு போக முடியாதுப்பா. அம்மா திருப்பூர் பஞ்சுகுடம் வேலைக்கு போனதாலதான் தீராத எருமல் காடி வந்து அங்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எக்கச்சக்குப்பா. அங்க வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் தர முடியாது. உங்களால அம்மாவை தனியா பாத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. அதுக்குதான் சென்னையிலேயே ஒரு நல்ல பிஜியா பார்த்து உங்களை தங்க வச்சுருப்பாங்க. அங்க போய் சந்தோஷமா இருங்க. அந்த ஹோம்ல நான் இருக்கும் போதே உங்களை போய் சேர்த்து வச்சிடலாம் பார்த்தா நாளே கிளம்புன்னு சொல்லி என்ன தள்ளி போட்டீங்க. வர வர வாங்கினி இருக்காங்க சிவகாமி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க நம்பிதான் செலவு பண்ணி இப்போ நான் போன் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லனா உடனே வாங்க, என்னால வர முடியுமான்னு தெரியல. அப்படி நான் வராம இருக்கும்போது இதெல்லாம் எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா கடைசி காரியெல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரங்களை வச்சு நீயே பாத்துக்கிற நிலைமை வந்தாலும் ஏற்படும்பா. சொல்ற சொந்தக்காரங்க அப்ப நீ யாருடா? இப்படி வார்த்தைக்குள்ள பூந்து பிடிச்சி எதிர்கேள்விலாம் கேட்காதீங்க. என் நிலைமையில இருக்கிறத பிராக்டிக்கலா சொன்னேன், அவ்வளவுதான். பாருடா, உடம்பு முடியாதப்ப கூட நல்லபடியா புரட்டியா தான் கேட்டா உங்க அம்மா. ஆனா நீ என்னடா அவ போனப்புறம் என்ன செய்யலாம்னு அவசரமா பேச தாண்டா. எங்களுக்கும் உங்க தலைமுறைக்கு இருக்கிற வித்தியாசம் கண்ணுக்கு தெரியாத வேறா இருந்து ஒரு மனம் செழிப்பா வளர்ந்த பார்த்து சந்தோஷப்படுறவனா நான். நீயும் உன் பிள்ளை குட்டியும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நானும் உங்க அம்மாவும் தினமும் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இருந்து வேண்டிக்கிறோம் தெரியுமா? ஓஹோ, அப்போ நீங்க அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நீங்க வேண்டதெல்லாம் நாங்க நல்லா இருக்குமோ? இல்ல தெரியாம கேக்குறேன். உங்க காலத்துக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்கணும்னு யாருப்பா அந்த படத்துக்கு முன்னாடி வேண்டுவா? அங்க இருக்கிற வரைக்கும் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டும். இந்த காலத்துக்கு அப்புறம் நாங்க அந்த சாமி முன்னாடியே நின்று வேண்டிப்போம். சரிப்பா, கேப் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுதுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வா. சரி.
ஜானகி மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஹோம்ல புதுசா 3 டிக்கெட் இல்ல புதுசா 3 பேர் வந்திருக்காங்க. நான் யாருன்னு சொல்லட்டுமா? ஒண்ணு மோகன் சுந்தரம் சார், இன்னொன்னு அவங்க வீட்டுக்காரம்மா சிவகாமி அம்மா. அந்த அம்மாக்குதான் அடிக்கடி உடம்பு சரியில்லை, இருமிட்டே இருக்காங்க. அவங்கதான். அப்புறம் 3ஆவதா சந்திரசேகர் சார். அதானே பார்த்தேன், கிச்சன்ல இருந்து நல்ல கம கமான வாசனை வருதேன்னு. வாசனை மூக்க தொலைக்கிறது. சாவித்ரி, யாராவது நம்ம ஹோம்க்கு புதுசா வராங்கன்னா அவளை அட்ராக்ட் பண்றதுக்குன்னு சூப்பரா சமைப்பா. அவ வந்து சேர்ந்துட்டா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதே உப்பு சாப்பிடலாத சாப்பாடு. ஜானகி மேடம், என் சமையல புத்தம் சொல்லனா உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டு ஜீரணமே ஆகாது. சின்ன வயசுலயே என் வீட்டுக்காரர் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு பாத்துக்கிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு உறவுன்னு யாருமே இல்ல. அதனாலதான் இந்த வேர்கள் ஹோம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் சமயக்காரியா வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் NRI பேரண்ட்ஸ் தான் முக்கால்வாசி. அதுல யாராவது சில பேராவது, 1-2 பேராவது இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட ஃபாரினுக்கு போகும்போது என் சமையல் பக்குவத்தை மெச்சு என்ன கையோட கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து சேரங்களோட எண்ணிக்கைதான் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது தவிர இங்க இருந்து யாரும் ஃபாரினுக்கு போற மாதிரியே இல்ல. ஜானகி மேடம், என்னோட வாழ்க்கை முழுசும் இங்கே இப்படியே இந்த ஹோம் வேர்கள் ஹோம்லயே முடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு குடும்பத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதோ என்னமோ ஜானகி மேடம், ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா ஆமா, உன் சமையல் அமைச்சர் உன் இங்க இருந்து ஃபாரினுக்கு வேற கூட்டிட்டு போனோமா? போடியும் ஏதோ நீ பொங்கி போடுற வேற பழியே இல்லாம நம்ம முழுங்கி வேற நாங்க உயிரோட இருக்கோமே சந்தோஷப்படுதியா? ஜானகி மேடம், ஆனாலும் உங்களுக்கு நாக்கு ரொம்ப நீளம். என்னடி ஓ நாக்கு ரொம்பதான் நீளுது? உன்னோட வயசுக்கு நான் எவ்வளவு பெரியவன்? அது இல்ல ஜானகி மேடம், அது நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, நான் அத சொன்னேன். இங்க வந்து சேர்றவங்க எல்லாம் பிபி சுகர்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட தான் வந்து சேர்றாங்க. அதனால சமையல உப்பு ஒருப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் நான் சமைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சமைச்சுதான் என் சாப்பாட்டுல நீங்க நல்லா கும்முன்னு இருக்கீங்க. யாரு, நானா நீயா? ஒரு நாள் உன் சாப்பாடுல மட்டும் காரத்தை நிறைய ஊத்தி அந்த ஆடோட பாடும் பாட்டுல வர மாதிரி. என்னடி காரம் ஜாஸ்தியா போட்டுட்டு என்ன ஆட விடலாம் நான் பாக்குறேன். இப்ப கூட நான் ஆட பாக்குறீங்களா? மியூசிக். வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டு இந்த கேள்வி கண்டுபிடிச்சாலே நான் சொல்லல. அதுவும் அவங்க பாருங்களேன். Hello sir, Babu sir, welcome to Veergal sir. Let me introduce myself. I am Jani, senior most guest in this house. 2 வருஷமா இதோ இந்த புண்ணியவதி சாவித்ரி சமையல சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கேன்னா பாருங்க. ஆமா, உங்க பசங்க எல்லாம் என்ன சார் பண்றாங்க? சார், என் பையன் யுஎஸ்ல பிரசிடென்டா இருக்கான் சார். ஆமா, ஜோ பட்டனை பெத்தவங்களே இவங்கதான். சும்மா நீ வைத்தல் சருக்கு பிறந்தவனே, அது ஜோ பட்டனும் இல்ல, சொக்கா பட்டனும் இல்ல, ஹீஸ் ஜோ பைடன் சார். ஆக்சுவலி என் பையன் பிரான்சிஸ்கோல ஒரு லீடிங் கம்பெனில பிரசிடென்டா இருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது சார், 2 வருஷம் ஆச்சு என்ன வந்து பார்த்து. ஒரே பையன், ஆசையா வளர்த்தேன், எல்லாம் கொட்டி செலவழிச்சு அவன் படிச்சேன். அவனும் யுஎஸ் போயிட்டான், நல்லா படிச்சான். சோ பெரிய போஸ்ட், நல்ல ஜாப் வேற. கல்யாணம் பண்ணிட்டவங்களும் ஈக்குவலி குவாலிஃபை, சோ வெரி வெல் எம்ப்ளாய்ட் சார். சில சமயம் 2-3 மாசம் கூட ஆகும், அவ பேசவே மாட்டான். இப்போ நமக்கு அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் பாருங்களேன். நம்ம எல்லாம் கொட்ட அப்ப முடிச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நம்ம தூங்குற நேரம் அவ ரொம்ப பிஸி. ஆனா ஒண்ணு சார், என் பையன் ராஜா சார், என் பையன் பேரு ராஜா.
எப்ப போன் பண்ணாலும் அம்மா அம்மா சும்மா அடுத்த வாட்டி என் செல்லம் போன் பண்ணட்டும், உடனே கூப்பிட்டு எல்லாரும் கேக்குற மாதிரி ஸ்பீக்கர்ல போடுறேன். அப்ப எல்லாருக்கும் தெரியும் என் ராஜாவை பத்தி. ஆமா சார், உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் மௌனசுந்தர். ஊர் திருப்பூர். என் பையன் இப்ப டெக்ஸஸ்ல இருக்கான். இப்ப ஏழ்மையான குடும்பம், சின்ன வயசுலேருந்தே வறுமைதான். கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு கடனுடனே வாங்கி அவன் கொஞ்சம் வேலைக்கு போன அப்புறம் தான் நாங்களே கொஞ்சம் தலையெடுத்தோம். சின்ன வயசுல வறுமையினால கேட்டது எதுவும் என்னால வாங்கி தர முடியும். அதனால என்னமோ எங்க மேல அவனுக்கு பெருப்பு இருக்கு. அதுவே எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது. அப்படின்னா நான் ட்ரைசைக்கிள் கேட்டேன், ஷூ கேட்டேன், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகணும்னு கேட்டேன். இவ்வளவு ஏன் காலேஜ் போறப்ப லேப்டாப் வேணும்னு கேட்டேன். எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? நான் பாருங்க என் பிள்ளை எப்படி வளர்க்குறேன், ஒரு குறையும் இல்லாம வளர்க்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். என்ன பண்றது மேடம்? அதே மாதிரிதான் இப்ப பாருங்களேன், இந்த குழந்தை எங்களை சேர்த்துட்டான். போன மாசம்தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர சொன்ன. வந்தவன் எங்களை இந்த ஹோம்ல தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நேற்றுதான் ஊருக்கு போனான். அமெரிக்கா பக்கம் வந்துடாதீங்க அப்படின்ட்டான். எனக்கு இந்த சென்னையே புதுசு, இதுல நாங்க எங்க அமெரிக்கா போறோம்? இனிமே எனக்கும் என் சிவகாமிக்கும் இங்க ஹோம், இதுதான் என்னுடைய உலகம். என் பேரு சந்திரசேகர். எல்லாரும் சந்துரு தான். நான் ஒரு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். என்னோட குடும்பமும் சின்ன குடும்பம் தான். நான் விரைவிலே பேச முடியாத என்னுடைய மனைவி, ஒரே மகள். அவளும் இப்போ கல்யாணமாகி கனடால செட்டில் ஆகிட்டான். இது ரெண்டு பேரும் கனடாதான். ரெண்டு பேரும் துறையில இருந்தா கூட ஒரு நாள் போல 7 மணியான போற என் பொண்ணு டாப் எனக்கு போன் பண்ணிடுவாங்க. எப்ப போன் பண்ணாலும் எப்பப்பா கனடா வரீங்க, எப்பப்பா கனடா வரீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா பாருங்க, நமக்கு அந்த ஊரு, கிளைமேட்டு, பாஷை இதெல்லாம் ஒத்து வராது. அதனால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கு. சமீபத்துல தான் நம்ம இந்த வேர்வல் ஹோம் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, எவ்வளவு நாளைக்கு தான் வயசான காலத்துல தனியா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ரூம்ல வந்து சேர்ந்துட்டா ஒரு 4 பேருக்கு ஆதரவா இருக்கலாம், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஹோம்ல வந்து சேர்ந்துட்டோம். சார், ஏதோ இவங்க மாதிரி எல்லாம் இல்லாம பரவாயில்ல சார். உங்க பொண்ணு உங்களுக்கு கனடால இருந்து டெய்லி டைம் தவறாம போன் பண்றா. அது மட்டும் இல்லாம வாங்க வாங்க வேற கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாம வாய் பேச முடியாத அவங்க அம்மாவை பக்கத்திலேயே வச்சு கவனிச்சுக்கிறா. பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சது. சரி சரி, இந்த ஹோம்க்கு நீங்க எல்லாம் புதுசா வந்துட்டீங்கல்ல, இந்த ஹோம பத்தி நான் சொல்றேன். இங்க எல்லாம் நேரத்தைப்படிதான் நடக்கும். டைமுக்கு காஃபி, டிஃபனு, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் லஞ்சு எல்லாம் டைமுக்கு உங்களுக்கு வந்தோம். அப்புறம் உங்களுக்கு வேற இது ஏதாவது இருந்ததுன்னா, மருந்து சீட்டு இருந்ததுன்னா அதை கொடுங்க. இங்க மெடிக்கல் அட்டெண்டன்ட் இருக்காங்க. நீங்க ஞாபகம் வண்டியில மருந்து இருந்து போடாம விட்டுட்டீங்கன்னா, அதனால அவங்க ஞாபகப்படுத்தி உங்களுக்கு வேற அவனைக்கு கரெக்டா மருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சமையல். இங்க பத்திய சமையல் தான். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போக போக உங்களுக்கே பழகிடும். வாய்க்கு ருசியா சாப்பிடுற வயசெல்லாம் தாண்டிட்டோம். இப்பெல்லாம் வாய்க்கு இதமான விஷயங்களை விட மனசுக்கு இதமான விஷயங்கள் தான் எங்களுக்கு இப்ப தேவைப்படும். மனசுக்கு எதோனா ஞாபகம் வருது. இங்க யோகா, மெடிடேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இங்க இல்ல நிர்வாகி லதா மேடம், அவங்க 2 மாசமா வெளியூர் பிரயாணம் போயிருக்காங்க. அவங்க இருந்திருந்தா இங்க எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு கரெக்டா எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இல்லாததுனால தொடர்ந்து இங்க யாரும் பண்றது கிடையாது. அவங்க வந்துட்டாங்கன்னா பழையபடி எல்லாம் ஆரம்பமாயிடும். இந்த பூவாளி வச்சுட்டு ஒருத்தர் போய் வராரு. அவர் யாரு? ஹோம்ல தோட்ட வேலை பாக்குறவரா? ஐயா, தோட்ட வேலை பாக்குறவர்லாம் இல்ல. அவரும் உங்க மாதிரிதான் 3 மாசம் முன்னாடி இங்க வந்து ஜாயின் பண்ணவர்தான். அவங்க வீட்டுக்கார அம்மா முன்னாடியே எப்பயோ ரொம்ப வருஷம் முன்னாடி செத்து போயிட்டாங்க போல. அவங்களுக்கு ஒரே புள்ள, பேரு முஸ்தபா. அவன் முன்னான்னு
செல்லமா கூப்பிடுவார் போல. அந்த பையன் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கட்டட வேலைக்கு பெங்களூர்ல போகும்போது அங்க 40வது மாடியிலிருந்து தொகுக்கடின்னு தடுக்கி விழுந்து கொண்டே போட்டான் சார். அந்த புள்ள இறந்து போயிட்டா கூட இவர் இன்னும் உயிரோடையே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு முன்னா வருவான்னு வித்து கொடுத்தா மாதிரி குடிச்சா மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. அதனால இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாம் ஒரு அமௌண்ட கலெக்ட் பண்ணி போட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றோம். முன்னா உயிரோட இல்லைன்னா என் முன்னா வருவான்னு அதையே சொல்லிட்டு இருக்காரு சார். ஆமா சார், அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு வாய் எடுத்து வச்சிருவார். என்ன வந்தா அவனுக்கு என் கையால ஊட்டணும்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இன்னும் எங்க சார் வருவான், மூஞ்சியை சோகமா வச்சுட்டு அந்த தெருநாய்க்கு கொண்டு போய் சாப்பாடு. அவர் ஒரு நாள் சொன்னார் சார், அவரோட கனவுல அவரோட வைஃப் ஐஷா இந்த சொன்னாலும், நீங்க ரோஜா செடியை வளருங்க, அந்த 10 மொட்டு வந்த உடனே முஸ்தபா அவங்களை தேடி வருவாங்க. அத நம்பிக்கிட்ட அந்த மனுஷன் 2 மாசமா ரோஜா செடியை வாங்கி டெய்லி தண்ணிய விட்டு விட்டு பாக்குறாரு. நீங்க நீங்களே சொல்லுங்க, அடிக்கிற கத்திரிக்கு எங்க செடி வளரும்? இதுல வளர்ந்தா கூட அவர் பையனோட தெரியல சார். சலாம் அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். உங்களுக்கு நாம இந்த ஹோம்ல வந்து சேர்ந்திருக்கோம். வாங்கோ வாங்கோ. செடிக்கு தண்ணி காட்டிட்டு வரோம். इतना सा एक छोटा सा मोटू पूत इसको. ஓ அப்படியா? अरे अल्लाह, எவ்வளோ தண்ணி காட்டும் இந்த செடி. செடி எனக்கும் தண்ணி காட்டுது, பூக்க மாட்டேங்குது. முன்னா வருவானா? ஆரம்பிச்சாரா பாய்? அதேதான், அடிக்கிற கத்திரி வெயில்ல செடிக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் எப்படி பாய் அது மொட்டு விடும், எப்படி பாய் அது பூக்கும்? கவலைப்படாதீங்க பாய், கண்டிப்பா உங்க செடியில பூ பூக்கும். நீங்க கண்டிப்பா உங்க பையனையும் பாப்பீங்க. பவித்ரஜி, நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் வரமாட்டான்னு சொல்றீங்க? யா சாவித்ரி, देखो आप என்ன சொல்றாரு? நீ செத்துட்டான்னு சொல்ற. நீங்க என்ன வந்துடுறாங்கயா? முன்னா வருவான்னு சொல்றதுக்கு செத்து போன முன்னா எப்படி சார் இங்க வருவாரு? சாவித்ரிஜி, திரும்பி இப்படி பேசாதீங்க. செத்துட்டான்னு இல்ல, மேரா முன்னா ஜிந்தா है, வருவான். வாய் உங்களுக்கு பிரியாணி கொடுப்பான். அப்புறம் முன்னா கூட பகரேன் கிளம்பி போவான். சாப் பாருங்க, अच्छा इंसान है, अल्लाह उन्हें நல்லா வச்சுப்பான். ये अच्छा इंसान है. அச்சா சொன்னால் பச்சா வர போறது இல்ல. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் லஞ்ச் ரெடி பண்ண போறேன். ஹலோ ஓல்ட் லேடி, என்ன அரட்டைங்க? பாயா இளம ஊஞ்சல் ஆடுற மௌலி, ஏதோ அதிர்ஷ்டம். உன் பையனும் யுஎஸ் போயிட்டு உங்க 2 பேரையும் பாத்துக்கவே முடியாம இந்த ஹோம்ல எங்க கூட வந்து தள்ளிட்டோம். என்னது, என்னோட ஒரு 7-8 வயசு தானே கம்மியா இருக்கும் உனக்கு. நீ என்ன போய் ஓல்ட் லேடி நான் நக்கல் பண்ற? அது சரி, இன்னும் பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு. எங்க பொறுப்பாடு? அதுவா, நாங்க யுஎஸ் போறோம். விசா சர்வீஸ்ல முன்னாடியே முடிச்சிட்டோம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் மந்த் தான் போறதா இருந்தோம். ஆனா பாருங்க, என் பையன் போன் போட்டு உடனே கிளம்பி வான்னு சொல்லி டிக்கெட்டையும் அனுப்பிச்சிட்டான். அதான் இன்னைக்கு நைட் கிளம்புறோம். என்னடி இது, இங்க இருக்கிற உசிலம்பட்டிக்கு போற மாதிரி உசக்குன்னு யுஎஸ்க்கு போறேன்னு சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா என் ராஜாவுக்கு நான் ஏதாவது ஸ்வீட் காரம் கொடுத்துருப்பேன். அதான் சொல்லல, யாரு வெயிட் வேற தூக்கிட்டு போவா? அதுவும் கரெக்ட் தான். என் பையனுக்கு நீங்க எதுப்பா வெயிட்ட தூக்கணும்? ஏதோ எங்களுக்கு அந்த குடுப்பனே இல்ல பசங்களோட போய் வாழறதுக்கு. நீங்க 2 பேருமாவது போயிட்டு வாங்க சந்தோஷமா. சார், இவர் தான் மௌலி. இவருக்கு நாங்க இங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? மைக் மொழினா. ஓஹோ, ஏன் கேளுங்களேன், இவர் இங்க பேசினா யுஎஸ்ல இருக்கிற அவர் பையனுக்கு கேக்குமா. இது அவரோட சம்சாரம் சாரதா. மௌலி, இவர் மோகன சுந்தரம் சார். இவர் பையன் டெக்சஸ்ல இருக்காரு. இது நம்ம சந்துரு சார். அவர் பொண்ணு கனடால இருக்கா. உனக்கு தெரியுமா, நம்ம பசங்க மாதிரி இல்லாம டெய்லி 7:30 மணி அடிச்சு போறோம்.
கரெக்டா கனடா இருந்து ஒரு போன் வரும். அப்பாவும் பொண்ணும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருப்பாங்கன்னா இது நான் என் கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். மிச்ச கதையெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கும். வெல்கம் டு வேரியல் சார். நாங்க யூஎஸ் போயிட்டு வரதுக்கு 6 மாசம் ஆகும். அது வந்து ஹாப்பியா இந்த வேரியல் ரூம்ல இருங்க. சரி, ஒரே விஷயம் சார், இந்த ஓல்டு லேடி சொன்ன மாதிரி எனக்கு வாய்ஸ் அதிகம். ஆனா இந்த ஓல்டு லேடிக்கு வாஷிங்டன் வந்து வாய் நீளம். அதனால இவங்கள்ட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆமா ஆமா, இவர் ஏதோ மௌன சாமியாரும் நாங்கதான் வாயாடி மாதிரியும். சும்மா இருக்கீங்களா? ரொம்ப கண்ணு பட்டு திருஷ்டி பட போகுது. என்னடி சாரதா ஏதோ முன்னுக்குற? அது ஒண்ணும் இல்ல ஜானகிமா, தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. பாக்கிங்களா அப்படியே இருக்கு. அதான் வாரிய பொத்திட்டு வாங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? ஏதோ திருஷ்டிங்கிற மாதிரி காதுல விழுந்துச்சு. ரெண்டுமே வேண்டாத அத்தனை நல்லா வேண்டும். பாய் இங்க இருக்கு பாய். சீக்கிரமா பண்ணதுக்காக அடிக்கடி இப்படி தண்ணி விட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் செடி வேர் அழி தாங்கி போயிடும். ஆமா, அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு தினமும் ஒரு 5 நிமிஷம் செடி கூட உட்காந்து பேசுங்க. நீ கூத்தா பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ஆசையா மெதுவா தடவி போங்க. அப்புறம் பாருங்க அது எப்படி வளருதுன்னு. என்ன சொல்றான் நீ? பௌதை கிட்ட பேசணுமா? ஆமா பாய். அரே அல்ல, நான் பேசினா எனக்கே புரியாது, இங்க யாருக்கும் புரியாது. ஆடியன்ஸ்க்கு புரியுதா நான் பேசுறது? என்ன சார் நீ? செடி கூட எப்படி பேசுறது? செடிக்கு எப்படி புரியும்? அப்புறம் படகு சொல்றேன், தடவை கூட சொல்றேன். அதே நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன். எல்லாமே ஒரு மனோதத்துவம் தான் பாய். மனுஷங்கள மாதிரி செடிக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டா அதுவும் நமக்கு ஏத்த மாதிரி ஈடு கொடுத்து நல்லா வளரும் பாய். பாய் சச். அப்போ செடி கூட பேசினா நிறைய பூ பூக்குமா? 10 பூ பூக்குமா? 10 பூ பூக்கும் பாய். அப்போ ஐஷா சொன்ன மாதிரி 10 பூ பூத்தான் உண்டாக பார்த்தான். சரி வா சார், நம்ம போய் 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். நிறைய பூ சொல்லி கொடுக்குற மாதிரி பேசுங்க. அப்புறம் பாருங்க எப்படி பூக்குதுன்னு. வாங்க வாங்க வாங்க. சாவித்ரி அது ஒண்ணும் இல்ல ஜானகி மேடம், ராத்திரி சட்னிக்கு சைட் டிஷ்க்கு வெங்காயத்தை முடிச்சேன். அதுதான் கண்ணெல்லாம் கலங்கி. அப்படி சொல்லு. நான் கூட நினைச்சேன் நீ சமைச்ச சாப்பாடு நீயே சாப்பிட்டுட்டு ஐயோ பாவம் இதெல்லாம் இவா எப்படி சாப்பிடுறான்னா எங்க நிலைமே நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஜானகி எப்ப பார்த்தாலும் என் சமையல் சொல்லிக்கிட்டே நான் என்ன அவ்வளவு மோசமா சமைக்கிறேன்? ஏன் சந்திர சார் நீங்களே சொல்லுங்க, நான் என்ன அவ்வளவு மோசமா சமைக்கிறேன்? பாருங்க சார் இந்த ஜானகி எப்ப பார்த்தாலும் என்ன ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பேரு ராக்கிங் இல்ல, ராகிங். இது நான் தான் சொல்றேன், ஃப்ரீயா இருக்கும் போது என்கிட்ட வா, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி தரேன். அதுக்கு எனக்கு டைம் எங்க இருக்கு ஜானகி மேடம்? அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, அவ்வளவு குடுப்பனையும் இல்ல. அவ்வளவு குடுப்பனை இருந்திருந்தா 4 எழுத்து இங்கிலீஷ்ல நல்லா படிச்சுட்டு இங்க படிச்சு பண்ற வேலைக்கு வந்திருக்கு பதிலா அந்த இங்கிலாந்துல பிரதமனா இருந்தாங்களே அவனுங்கள மாதிரி ஆரம்பிச்சாங்க. அடியே
அது மார்க்கெட் திராட்சையும் இல்ல, காஞ்ச திராட்சையும் இல்ல. ஷீ இஸ் மார்கரெட் தாட்சர். சரியா போச்சுக்கோ. அது திராட்சையோ டாச்சரோ, உங்க டாச்சர் இருந்து எனக்கு விடுதலை வந்தா போதும். சார், நல்ல வேளை இவன் இன்னும் 1980s இருக்கா. இல்லனா இப்போ யுஎஸ் வைஸ் பிரசிடென்டோட பேரையும் இதே மாதிரி கடிச்சு கொதறி இருக்கு. ஜானகி மேடம், எனக்கு அவங்க பேரு நல்லா தெரியுமே. அவங்க பேரு கமலா ஆரஞ்சு தானே? அடியே உள்ள அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏண்டி சாரதா, சாகரதா இல்லையாங்கிற வயசுல உனக்கு ஜீன்ஸும் டிஷர்ட்டுமா கேக்குது? நீ தலைக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் காரிய டைய அள்ளி பூசிக்க போறேன்னு. உன் புருஷனை பாரு, அதுக்கு மேல எங்க அல்பத்துக்கு பௌஷன் அந்த கதையால. என்னமோ 2 பேரும் யுஎஸ்க்கு போறீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் சொல்லல, கேள்விக்கு வயிறு எரியும். வாய்க்கு வந்தபடி கண்டது சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு கம்முன்னு இருக்கீங்க. அப்புறம் நான் வேற தலையில கார்னியர் டை போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் என்ன கார்னியர் டையா போட்டுட்டு இருக்கேன்? சொல்லுங்க. இரு சாரதா, கேக்குறேன். என்ன ஓல்ட் லேடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? என் ஒய்ஃப் சாரதா கார்னியர் டையா போட்டுருக்காங்க. ஒண்ணு இருந்தது வேறையா காணிக்குமா? நாங்க ஒண்ணும் அவங்கள மாதிரி ஓல்ட் லேடி எல்லாம் இல்ல. எங்களுக்கு கார்னியர் டை போடுற அவசியமே இல்ல. Oh my God, it's getting late morning. நம்ம ஃளைட்டுக்கு கிளம்பணும். டின்னர் முடிச்சிட்டு போவோமா? ஐயோ, இங்கிலீஷா ஃளைட்டா எல்லாம் நேரம். ஹாய், நான் இயர் போறேன். காலையில இருந்து 6 மாசத்துக்கு சாவித்திரி சமையல் இருந்து எஸ்கேப். ஹாப்பி நாளை முதல் ஹாப்பி. 7 கரெக்டா போன் பண்ணிடுவேன். எனக்கு பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்லுப்பா. நல்லா இருக்கேன்மா. நீ எப்படி இருக்க? எல்லா வசதியும் நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆஃபீஸ் போறியா இன்னைக்கு? ஓ, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஓகே. ஆமா, நேற்று பாப்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, டாக்டர்கிட்ட போனியா? சரி வரேன். திருப்பி அதையே கேட்டா என்ன இருக்குப்பா? அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சு கண்டிப்பா வரேண்ணா. எனக்கு மட்டும் என்ன, உங்களெல்லாம் பார்க்கணும் ஆசை இல்லையா? நான் கண்டிப்பா வரேன், சீக்கிரமா வரேன். சரி. ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லு, அனுப்பிச்சு வைக்கிறேன். ரைட்டு. நாளைக்கு பேசுறியா? சரி வச்சு. அது எப்படி சார்? ராத்திரி 7:30 மணி ஆச்சுன்னா உள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் பேசாம கரெக்டா அவங்க பொண்ணுகிட்ட இருந்து போன் வந்தது. சூப்பர் சார். இதுக்கு உங்க போனுக்கு திருஷ்டி சுத்திய போடு. நான் சொன்னதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்றாங்களா? என்ன வச்சு காமெடி இப்படி எதுவும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜானகி மேடம், காமெடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? வாங்க டின்னர் சாப்பிட வாங்க. பாட்டிமா, டின்னருக்கு இன்னும் வெளியிட்டமா? ரவா உப்புமா. வாரத்துல 3 நாள் உப்புமா. சாவித்திரி, இது ஆனாலும் ரொம்ப தப்புமா. 3 வேளையும் பக்கனையா சாப்பிட நினைச்சா உங்களுக்கே அடுக்குமா? சாரதா, உப்புமால இருந்து 6 மாசம் எஸ்கேப்மா. சரி, சாப்பிட போலாமா? உப்புமா
செடியோட பேச சொன்னாரு. பாய் அதனால அல்ல நானும் கூப்பிட்டு இல்லை. இன்னைக்கு 6 மட்டும் விட்டுருக்காங்க. दुआ से आज மட்டும் कल கூப்பிட்டா 10 கூப்பிடும். அவன் பாய் 10 கூப்பிடுவான். முன்னா வந்துருவான். கண்டிப்பா வருவான். அரே எல்லாரும் வாங்கோ. அவர்கிட்ட மேடம் எல்லாரும் வாங்கோ. என் செடி பாத்தீங்களா? என் செடியில இப்ப 6 மட்டும் விட்டு இருக்கு. கல் 10 பூ பூக்கும். அப்போ முன்னா வருவான். என்னை கூட்டிட்டு போவான். வருவான் கூட்டிட்டு போவான். வருவான் கூட்டிட்டு போவான். ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்னதை கேட்டு இப்போ 4 பூ 6 மொட்டை ஆயிடும். நாளைக்கு இந்த 6 மொட்டை பூவாயிடும். நாளைக்கு 10 பூ ஆனோம். இப்ப வந்து முன்னா வருவான்னு ஆரம்பிச்சாங்க. திருப்பி இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டு வர பாய் பழையபடி திட்டு குடிச்சா மாதிரி அழிவாங்க. பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க மோகன் சார். மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. பூக்காத செடி பூக்குறையா என்ன? தனக்குத்தானே பேசியிருந்த பாய் செடி கூட பேசி இப்ப பூவெல்லாம் பூக்கலையா என்ன? எல்லாம் அவன் செயல். மோகன் சார் போன் அடிக்கிற மாதிரி இருக்கு. எப்ப பாருங்க. ஹலோ, வேல்கர் ஹோம் தான். யாரு? பருப்பாய் வேணுமா? நீங்க என்னது? அவர் மகன் முஸ்தபாவா? வேலையில இருந்து பேசுறீங்களா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க. பருப்பாய் கூப்பிடுறேன். இதோ ஒரு நிமிஷம் இருங்க. பருப்பாய் உங்க மகன் முஸ்தபா போன்ல வாங்க. முஸ்தபா வாங்க. முன்னா சொல்லுங்க. காதும் போடல. ஃபர்ஸ்ட் பேசுங்க. अरे से मैं आपको मुन्ना मुस्तफा बोल रहा हूँ. कैसे हैं आप? सब खैरियत से है तो? हाँ, कैसा है तू मुस्तफा? कैसा है? कहाँ था तुम इतनी दिन? कहाँ था? कहाँ गायब हो गए तुम मुन्ना? कहाँ गायब हो गए? यहाँ लोग क्या बोलते थे? तुम मर गए बोलते थे मुन्ना। ये को भूल गया क्या? कैसा है मुन्ना? कैसा है तुम? तुरंत आ गया मुन्ना। मेरा जबरदस्त एक्सीडेंट हो गया था और 2 महीने से ज्यादा वक्त से मैं अस्पताल में था, इसलिए अक्सर पहले जैसा उससे बात नहीं कर पाया। गलत मत समझिए तो मैं 1 महीने में हिंदुस्तान आके आपको साथ ले जाऊंगा। वक्त पे खाना वाना कीजिए, अपनी तबीयत का भी ख्याल रखिए। थोड़ी दिन में आ जाऊंगा। मेरा फिक्र छोड़ दीजिए अब तो, अपना ख्याल रखिए। वैसे सब खैरियत तो है? ठीक है, अलविदा। जब वक्त मिलता है तो मैं आपको फोन करूंगा। अच्छा, मैं फोन रखता हूँ। तो अपना भी ख्याल रख, जल्दी से जल्दी आ जाना, जल्दी आ जाना। ஐயா வரப்போறான்னு சந்தோஷம். சொன்ன இல்ல நான் வருவான்னு சொன்ன இல்ல. இன்னைக்கு முன்னா பேசிட்டான், பகல் இருந்து பேசிட்டான். முன்னா வரான், ஜல்தி से जल्दी வரான் முன்னா। अरे सावित्री जी, जानकी जी, कहाँ है तुम? एल्लाम வெளியே வாங்கோ, வாங்கோ। என்ன சொன்னாங்க நீ? मुन्ना सेतुटान कौन? आज क्या हुआ मालूम है? अभी फोन किया मेरा मुन्ना,
अभी अभी फोन किया அவன் बगल में जल्दी जल्दी आ रहा है என்ன கூட்டிட்டு போறான் முகத்தை எங்கே வச்சுப்பீங்க ठीक है ठीक है आया बहुत खुश है बहुत इतने दिन ठीक से खाया नहीं ठीक से सोया भी नहीं ஆனா இன்னைக்கு பாய் சந்தோஷமா இருக்கான் நிறைய சாப்பிட போறான் நீங்க டின்னர் கொஞ்சம் சீக்கிரமா நிறைய ப்ரிப்பேர் பண்றேன் நான் நிறைய சாப்பிடணும் அப்புறம் நிறைய தூங்கணும் லம்பா தூக்கம் போடணும் அப்போதான் நாளைக்கு முன்னாள் வரும்போது நான் கல்வியில் போக முடியும் ப்ரிப்பேர் பண்றீங்களா சார் என்ன சார் நடத்தீங்க அவசியம் வாய் அவர் பையன்கிட்ட பேசினது அவருக்கு நிச்சயமா ஒரு மனநிறைவு. குழந்தைகளோட அன்புக்காக ஏங்குறேன்னா வாயோட மகன்கிட்ட பேசினப்போ எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டுச்சு. குட் நைட் எவ்ரிபடி. லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே சார், குட் நைட். சாவித்திரி காணோம். வந்துட்டேன் சந்திர சார் காஃபி. ஆமா, காலையில இருந்து பாய் எங்க காணோம்? நீங்க யாராவது அவரை பாத்தீங்க? நீங்க செடியோட பேசுன்னு சொன்னாலும் சொன்னீங்க. டெய்லி காலையில எழுந்து போய் அந்த செடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கூத்துருன்னு மொக்க போட்டுட்டு இருப்பாங்க. நேத்தி அந்த ரோஜா செடியோட 6 மொட்டு விட்டு இருந்ததுல, அது இன்னைக்கு சூப்பரா பூத்துருக்கு சார். சரி, அது பக்கத்துல இருப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு காணோம். எங்க போயிருப்பாரு? உள்ள பாத்தியா? இல்லையே, நான் உள்ள பாக்கலையே. நீங்களா இருந்தீங்க, நான் பாக்கல. நான் என்ன உள்ள போய் பாக்குறேன். நீங்க காசு குடிங்க. ஆறிடுவோம்மா, ஆறுனா நல்லா பாய். பாய் என்ன தூக்கம்? ரோஜா செடி எல்லாம் அழகா பூத்துருக்கு. எழுந்துருங்க பாய், எழுந்துருங்க பாய். என்னது அவர் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு? என்னவோ மாதிரி இருக்கு. நான் போய் பாக்க. பாய் எந்திருங்க பாய். என்னாச்சு பாய்? பாய் பாய் எங்களை விட்டு போயிட்டீங்களா பாய்? பிரியாணி வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டீங்க பாய். வெரி பத்தட்டிக். நிச்சயமாக புரியல. இந்த கருப்பாய் நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம். அவர் தூக்கத்துல தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் நானே கூட பாத்தீங்களா? சின்ன பாய் சந்தோஷமா தான் இறந்து போயிருக்காருமா. நல்ல மன நிம்மதியோட பையன் ஆத்ம திருப்தியோட தான் அவர் நல்லா கிடைச்சு. நேற்றுதான் அவர் பையன் அவரோட இறந்த விஷயத்த அந்த பையன்கிட்ட சொல்ல வேண்டாமா? எப்படி வச்சா சொல்றது?
அவன் பையன் உன்னாதான் இறந்து போயிட்டானே. இறந்துட்டான்னா அப்ப நேத்து பேசினது யாரு? நீங்க எல்லாம் நினைச்ச மாதிரி அவர் பையன் முன்னா இறந்ததுதான் நிஜம். பாயோ தன் பையன் சாகல, திரும்பி வருவான்ட்டு அபார நம்பிக்கையில இருந்தார். அந்த நம்பிக்கைய வீணாக்க எனக்கு மனசு வரலாம். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் பையன் அவன்கிட்ட சொல்லி நேற்று சாயந்தரம் பாயோட பையன் பேசுற மாதிரியே அவர்கிட்ட உருதுல பேச வச்சிருக்கான். பாய் அடிக்கடி அவங்க வீட்டுக்காரமா கனவுல வந்து அந்த ரோஜா செடி வைங்க, அதுல வந்து 10 பூ பூத்துதுன்னா நீங்க முன்னாவ பாக்கலாம்னு சொன்னதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு சார். அந்த கனவோட அர்த்தம் அப்ப புரியுது சார், அப்ப புரியுது. அப்ப ஒரு 4 பூ பூத்துது, இப்ப ஒரு 6 பூ பூத்துது, மொத்தம் 10 பூ ஆன உடனே பாய் நிஜமாவே அவங்க பையன் முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்கல்ல சார். என்ன சார் இது? ஒரு விஷயமா சொல்லலாமா? போன வாரம் நானும் பாயும் பக்கத்துல இருக்க பார்க்ல வாக்கிங் போயிருக்கோம். அப்போ திடீர்னு பாய் லேசா மயங்கி கீழே விழுந்துட்டார். அப்ப எதாச்சியா அந்த சைடா வாக்கிங் வந்த டாக்டர் பாய்க்கு முதலுதவி பண்ண வந்தார். அப்ப அந்த டாக்டர் சொன்னப்பறதான் எங்களுக்கு தெரிஞ்சது பாய்க்கு ஏற்கனவே சீரியஸான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதாவும், அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் அவர் பிரிஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. பாருங்க, நான் நினைக்கிறேன் பாய் அவர் பையன் இறந்து போன செய்தி கேட்டதுல இருந்து மனசு போட்டு குழப்பிட்டு மன நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ரொம்ப ரொம்ப கெடுத்து. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அவங்க மனைவி கனவுல சொன்ன மாதிரி 10 பூக்கு மரம் பையன் கூட பேசணும், இதுதான் அவரோட கடைசி லட்சியமா இருந்தது. அதனாலதான் அவருக்கு எதாவது ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஆசைப்பட்ட மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு நான் உதவியெல்லாம் அவர் செஞ்சேன். அது மட்டும் இல்ல, மனசு நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் நேத்தி அந்த பையனை விட்டும் பேச வச்சேன். பாத்தீங்களா, அவர் பையன்கிட்ட பேசும்போது எவ்வளவு குஷியானது பாருங்க. ஆனா அவரு பேசுறது தான் பையன் இல்லைன்னு கூட அந்த உணர்ச்சி இல்லாம இருக்கிறார். ஆனா ஒண்ணுமா கண்டிப்பா அவர் நேற்று ராத்திரி படுக்க போகும்போது நிம்மதியாதான் ஏதோ அவருடைய இறுதி காலத்துல என்னால செஞ்ச கடைசி உதவியா இருக்கு. வெரி கிரேட் பர்சன். உங்களுக்கு பெரிய மனசுதான். நாங்கெல்லாம் பாய பார்த்த பார்வையே வேற, நீங்க பாய பார்த்த பார்வையே வேற. இது படிச்சா மாதிரி வந்தவரை கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாத்திட்டீங்க. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கம்மா. இதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு மனுஷன் செய்யக்கூடிய சாதாரண உபகாரம் தான். சந்தோஷம். அவர் முறைப்படி அடக்கம் பண்றதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். கண்டிப்பா பாய்க்கு நம்ம பண்ணாம வேற யார் பண்ண போறாங்க? சரி வாங்க நம்ம ஒரு மாதத்திற்கு பின் ஒரு நாள் சார், நம்ம இந்த ஹோப் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆக போகுது. காலம் தான் எவ்வளவு வேகமா போகுது பார்த்தீங்களா? சார், இந்த 2 மாசத்துல இவ்வளவு விதமான சம்பவங்கள் இருக்கு. ஜானகி பண்ணீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்
நீங்களும் விட்டு போயிட்டீங்க சார். ரொம்ப ஜானகி அவங்களும் உங்களை நல்லா பழகி வச்சிருக்காங்க. எனக்கு கிண்டல் அடிக்கிறது எல்லாம் கிடையாது. ஜானகி மேடம் வந்தாதான் அவங்க சர்ப்ரைஸ் நான் போய் ஜானகி மேடம் எங்க இருக்காங்க பாத்து. சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. நானா சொன்னேன் இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நான் எப்பவும் செய்யற மில்லச்சுக்கோட சேர்த்து அவள் பாயசம் செஞ்சிருக்கேன். ஹாப்பி பர்த்டே மேடம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காலையில பார்த்த பொருட்கள் நீங்க சொல்லவே இல்லையா? என்ன சார் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறதுக்கு? நமக்கு என்ன துணி விளையாடுற வயசா இதை கொண்டாடணும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பிறந்த நாளுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு வருஷம் போனஸ். இதெல்லாம் பெருசா கொண்டாட என்ன சார் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் குறைஞ்சா மாதிரி கூட இல்லையா? என்னோட பர்த்டே 6 சால ஞாபகம் இப்பதான் ஞாபகம் தான் உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு எங்க சார் ஞாபகம். அது நம்ம இல்ல நிர்வாகியில தான் நடக்கல. அவங்கதான் போன் பண்ணி சொன்னாங்க. அவங்களே வராங்க. நல்லா இருக்கீங்களா? 2 months போயிருந்ததுனால உங்களோட ஆனா நான் அப்பப்ப சாவித்திரி கிட்ட விசாரிச்சுதான் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் இந்த இடத்துல குறை இருக்கா? சரி, நீங்க யோகா எல்லாம் பண்றீங்களா இல்ல உங்க பையனை நினைச்சிட்டு புலம்பிட்டே இருக்கீங்களா? எல்லாரோட மனசு உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுனால நாங்க யோகா எல்லாருக்கும் சொல்லி தரோம். அதெல்லாம் பண்ணணும். பாருங்க, நம்ம கூட இருந்த பருப்பாய் மனசு உடம்பு சரியில்லாமதான் இந்த மாதிரி திடீர்னு இன்டர்நேஷனல் யோகா டே வருது. நம்ம எல்லாம் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா நாளையில இருந்து பண்ண போறோம். சரியா? நிச்சயமா. இப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு பாய். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நீ நம்ம மௌலி தானே? என்னையா யூஎஸ்க்கு போகும்போது 20 வயசு குறைஞ்ச மாதிரி போயிட்டு இப்ப வரும்போது 30 வயசு கூடின மாதிரி வந்திருக்க. உன் பொண்டாட்டி நிலைமை அதோட பாவமா தான் இருக்கு. ஆமா, 6 மாசம் யூஎஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 மாசத்துல வந்துட்டீங்க. என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் இந்த கோலம் இருக்கும்? அதை ஏன் கேட்கறது? எங்க பசங்க எங்களை கண்ணு குத்து போயிட்டா எங்களை பார்க்காம வளர்த்தோம்னு நினைச்சு எங்க போன பிறந்தா தெரிஞ்சது. எங்களை ஆயா இருக்க விடாம அவங்க பசங்களுக்கு கக்கா சுச்சு வாழ்ற ஆயா வேலை பார்க்க கூட்டாங்க. கோவிட்னால அங்க பேபி சிட்டரா ஒர்க் பண்ற லிண்டா பக்கத்து வீட்டு டாமிக்ஸோட ஓடி போயிட்டானா? இந்த ஓடி போற சமாச்சாரம் எல்லாம் அங்க கூட உண்டா? நீ ஏமா இப்படி ஓடி வர? அது நான் என்னன்னு சொல்றது, கோவிடுக்கு அப்புறமா அங்க இந்த பேபி சிட்டர்ஸோட ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா ஏறி போச்சான். அதான் எவ்வளவு ஒருத்தி கல்வி கொடுக்கறதுக்கு எங்க 2 பேரையும் கூப்பிட்டு அங்க வச்சுக்கிட்டா அவங்களுக்கு லாபம்னு வழக்கு போட்டுதான் அங்க கூப்பிட்டுருக்கான்னு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதான் போதுன்னு வந்துட்டோம். நாங்க போனப்புறம் டயப்பர் வாங்குற செலவை மிச்சம் பண்ணி நிறுத்திட்டாங்க. எனக்கு தலையெழுத்தாங்க. ஏதோ சின்ன வயசுல நம்மளோட எல்லா ஆசையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கே பணிவிட பண்ணிட்டோம். இப்பயும் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கே பணிவிட பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? போதும் பணிவிட பண்ணது. சென்னையில இவங்களுக்கு ஒரு பிளாட் ஒண்ணு வாங்கினது இருக்கு. நீங்க அத வித்தா எப்படி ஒரு 70-80 lakhs வராது? 75 lakhs. அந்த பைசாவை எடுத்துட்டு கையும் நல்லா இருக்கும் போதே நாங்களே சந்தோஷமா 4 ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் உடம்பெல்லாம் அசந்து போனதுக்கு அப்புறமா இருக்கவே இருக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இந்த போக்குல வந்து சேர்ந்துலான்னு முடிவு பண்ணிட்டோம். இருங்க இன்னும் நம்ம எப்படிதாங்க எப்ப பாரு பசங்க வாழ்ந்துட்டு இருந்தா
அப்புறம் நமக்குன்னு எப்பதாங்க வாழ்றது? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? சரிதான். நீங்க சொல்லுங்க சார், நான் சொல்றது சரிதானே? என்ன எல்லாரும் பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது சரிதானே? சந்திர சார், பிரைம் ஏரியால இருக்கிற எங்க பிளாட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு. அதுல 30,000 ரூபாய் இந்த ஹோம்ல கட்டிட்டு மீதி 20,000 ரூபாய் சேமிச்சுட்டு வந்தோம். நல்ல வேலை 6 மாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 மாசத்துலயே திரும்பி வந்ததுனால திரும்பி வர டிக்கெட் கூட எடுத்த மாட்டேன்ட்டா. சேமித்த பணத்துல இருந்து எடுத்துட்டு வர போச்சு. நல்ல வேலை நம்ம பாஸ்போர்ட்டை புடிங்கி வைக்காம போனானேன்னு. அஃபெக்ஷன், ரெஸ்பெக்ட் ரெண்டுமே ஒன்னே சாதிக்காம தெரியப்படாதா? கரெக்ட். ஷோ அஃபெக்ஷன், ஃபீல் அஃபெக்ஷன், கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் நெத்தில வச்சாம சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கால பசங்க நாம அவங்கள சுகமான சுமையா நினைச்சு வளர்த்தோம். அவங்க என்னன்னா நாங்க உங்களுக்கு சுமை தாங்கிலாம் கேக்குறாங்க. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல இவன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் அவனையும் வச்சுட்டு கை குழந்தையும் வச்சுட்டு இவரோட அப்பா அம்மாவையும் கூட வச்சுட்டு மனசுல இருக்க ஆசையில எல்லாம் தூக்கி ஓர கட்டி வச்சுட்டு எக்கச்சக்க கஷ்டப்பட்டுதான் வளர்த்தோம். அப்புறம் அவன் படிக்கிறான்னு காசு அத்தனையும் போட்டு அவன் படிப்பு செலவுக்கும் பார்த்துட்டு அப்புறம் வாய வயிற்ற கட்டி ஒரு பிளாட்டையும் வாங்கணும். அப்பா நல்லபடியா வேலையில செஞ்சுட்டான், நிம்மதியா மூச்சு விடலாம், நம்ம வயசான காலத்துல கூட வச்சு காப்பாத்த போறான்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் பாட்டு கிளம்பி ஃபாரின் போயிட்டான். அப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம குழந்தை தானே, எங்க போனா என்ன சந்தோஷமா போட்டோம். அவனை வச்சு நாமளும் சந்தோஷமா 4 ஃபாரின் கண்ட்ரிஸ பார்க்க போறோம் நினைச்சிட்டு இருந்தா கொஞ்சம் கூட நாம பட்ட கஷ்டத்தை நினைச்சே பாக்கல. உங்க அம்மா அடிக்க ஒருக்கா சொல்லுவாங்க, அங்கே கொண்டு போய் கடை விட்டாங்களாம், அங்கேயும் அது குழந்தை கட்டி உழுதுகிட்டு இருந்தான். ஐயோ கங்காஸ்தானம் போச்சா அங்கேயும் கட்டி உள்ளோம். சரி போலீஸ முதலோடைய யூஎஸ் போனீங்களே, அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பாத்தீங்களா? எங்க சார் வீட்டை விட்டு வெளில போக லிபர்ட்டி இல்ல, இதுல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எங்க தேடி போக. அப்போ அந்த நயகரா ஃபால்ஸ் தான் முடிவெடுத்துதான் அங்க போய் நாய் பாடுபட்டு வந்தோம். இதெல்லாம் நயகரா ஃபால்ஸ் ஒண்ணுதான். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் ஃப்ரம் ஹோமா. அப்போ குழந்தைய தூக்கி கையில கொடுத்து இவங்க பாட்டுக்கு வேலை பண்ணுவாங்க. அப்போ கண்ண விளக்கண்ணைய விட்டு ராத்திரி பகல பாத்துட்டு இருப்போம். எப்படா ஃப்ரைடே முடிஞ்சு சாட்டர்டே வருது, நம்மளுக்கும் கொஞ்சம் மூச்சு விட்டா மாதிரி இருக்கும், யூஎஸ் எல்லாம் சுத்தி பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா அப்பயும் குழந்தை கொடுத்து எங்க கையில கொடுத்துட்டு உங்க வெறும் டிக்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கேட்டா குழந்தை பெருசாகட்டும், அடுத்த தடவை யூஎஸ் போகும்போது சுத்தி காமிக்கிறேமான்றோம். பார்த்தோம் இது நமக்கு சரிப்பட்டே வராதுன்னு கிளம்பி வந்துட்டோம். விடு சார், அம்மா கதைதான் இருக்கவே இருக்கு. சந்து சார், இங்க செடிக்கு தண்ணி காட்டுறான்னு ஒரு பாய் அழுந்துட்டே இருப்பாரு. அவர் எங்க ஆளே காணும். அவருக்கு தெரியாது. போன மாசம் அவர் அல்லா கிட்ட பேசிருக்கிறார். நல்ல மனுஷனாச்சே சார். இவருக்கு சடன் கார்டியாக அது ஒரு பெரிய கதை மௌலி. அதெல்லாம் அப்புறமா. அது சரி, வந்ததுல இருந்து மோகன சுந்தர் சாரும் நல்லாவே இருக்காரு. சிவகாமி அம்மா இருந்தாங்க இல்லையா, ஒரு மாசம் பாவம் இந்த வயசான காலத்துல எல்லா காரியமும் அவரே செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன மாதிரி அவரோட பையனும் இந்தியாவுக்கு வரவே இல்லம்மா. நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு வார்த்தை வாட்ஸ்அப் காலால் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லாதீங்க. நான் தான் சந்தோஷம். நம்மளா போன ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இருந்து கூட எல்லாரும் தானிமரமா நின்றுட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாதான் சாவித்ரி நமக்கெல்லாம் சமயக்காரியா வச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் என் சமையல் தண்ணி யாருமா
டென்ஷன் ஆகாதீங்க. இது கால் கிடையாது, வெறும் அலார்ம் தான். 7 மணி யாருமா பொண்ணுமா நோ டென்ஷன் சார். குடும்பா பொண்ணு ப்ளீஸ். இல்ல சார், இது கால் கிடையாது, அலார்ம் தான். சரியா பாரு சாரதா, இது கரெக்டா 7:30 மணி. அவர் பொண்ணு கால் பண்ணல, அதே டைம் வேற, அதே ரிங்டோன் வேற. பாருங்க ஜானகிமா, எனக்கு என்ன போன் காலுக்கும் அலார்முக்கும் வித்தியாசம் தெரியாதா? நீங்க பாருங்க, இது அலார்ம் தான். அதான் தான் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து போன் வரும். அப்போ இது என்ன சந்திர சார், போன 2 மாசமா கரெக்டா 7:30 மணிக்கு ரிங்டோன் பொண்ணு போன் பண்றாங்க. இன்னைக்கும் 7:30 மணி அதே ரிங்டோன். ஆனா பார்த்தா அலாம். சொல்லுங்க சந்திர சார், நீங்க டெய்லி பேசுறது உங்க பொண்ணு கூட தானா? என் பொண்ணு கிட்ட எப்பவுமே பேச முடியாது சார். ஏன்னா அவ இறந்து போய் 32 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இவ்வளவு நாள் உங்களோட பொண்ணு பேசினது எங்களுக்கு ஒண்ணும் புரியல சந்திர சார். உங்களுக்குலாம் என் மனைவி விரைவில் இருந்து பேச முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு என் பொண்ணு 3 வயசுல பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இல்லாம அவளால பேச முடியுதுன்னு அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் அம்மா அப்பா அவன் மழை சொல்ல கூப்பிடும் போதெல்லாம் போயிடுவாங்க. அவளுக்கு இப்படியாவது நல்லா படிக்க வச்சு வாரியம் கட்டணும்னு ஆசை. அதனால வீட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவளுக்கு கான்வென்ட்ல கொண்டு போய் அவளை சேர்க்கணும். ஒரு நாளைக்கு அவளை ஸ்கூல்ல ஆக்சிடென்ட்ல என் மனைவி போயிட்டு வாழும் சாகவும் அதனால என்னோட உத்தியோகத்தை வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி ஏதோ எனக்கு சம்பளத்துல அவங்களுக்கு தெரியாம அவங்க படிப்பு செலவு பண்ணி மனசு எப்படி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு அதான் எனக்கு தோணிச்சு. கடவுள் என்னுடைய கனவுகளை தான் செஞ்சான், கற்பனையை சிதைக்கலையே. அதனால என் மனைவியும் மகளும் உயிரோட இருக்கிறதாக கற்பனை பண்ண ஆரம்பிச்சு என் மனைவி ஆசைப்பட்ட மாதிரியே கற்பனையிலே என் பொண்ணை படிக்க வச்சு கற்பனையிலே அவனுக்கு ஒரு நாட்டுக்கு வேலை காமிச்சு கற்பனையிலேயே அவளுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி கற்பனையிலேயும் மகன் தினமும் 7:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணி அவ கூட பேசுற மாதிரி ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த கற்பனை வாழ்க்கைலாம் இன்னைக்கு முடிவு வந்துருச்சு. இந்த கடவுளுக்கு அது பொறுக்கல. எனக்கு ஆதரவான குடும்பம் இருக்குன்னு உங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்தினதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சு ப்ளீஸ் எல்லாரும் மன்னிச்சு. சார் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச்சு? நீங்க மனித ரூபத்தை நடமாடுற தெய்வம் தான். வருத்தப்படாதீங்க சந்திர சார், நாங்க கூட இந்த மாதிரியே கற்பனை வாழ்க்கையில வாழ்ந்துட்டா எங்க பிரச்சனை இந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க. நான் கூட டெய்லி உங்களுக்கு 7:30 மணிக்கு போன் பண்ணும்போதெல்லாம் நினைப்பேன், மனுஷன்யா டெய்லி போட்டு போன் பண்றா அப்படின்னு. இன்னைக்கு என் பர்த்டே சார், என் பையன் போன் பண்ணுவானா விஷ் பண்ணுவானா கூட தெரியல. ஆனா சார் நான் இப்படி பண்ணிட்டேன் சார். இனிமே இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரியே கற்பனை இல்லை. டெய்லி என் பையன் கூட போன் பண்றதா நினைச்சு சரி பையன். ஹலோ ஹலோ ராஜா, எப்படி இருக்கிறாங்கண்ணா? எவ்வளவு நல்லா சொன்ன பார்த்து பேசி கரெக்டா என் பர்த்டே நான் ஞாபகமா கூப்பிடுறேன்னு நினைச்சேன். கரெக்டா கூப்பிட்டுடலாக்கண்ணா. எப்படி இருக்கடா? கால் பண்ணுங்கம்மா. இந்த இன்னொரு லைன்ல கால் வருதுமா.
இந்த போன் ஸ்பீக்கர்ல போட்டாதான் இப்ப எல்லாருக்கும் கேட்கும். அடி சாவித்ரி இங்க வா. என்ன மேடம்? என் பையன் போன் பண்ணா பாரு, ஸ்பீக்கர்ல போய் கேளுங்க எல்லாரும். தெரியும் ராஜா பத்தி. ஹலோ அம்மா, இன்னொரு கால் வந்தது, அதான் உடனே பேச முடியல. சாரிமா. உங்களுக்கு தான் என் பொசிஷன் தெரியுமே. உங்க பர்த்டே எப்படிமா மறப்பேன்? அப்புறம் உங்க எப்படி இருக்கு? சௌகரியமா தான் இருக்காமா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களா? ஹெல்த் நல்லா தானமா இருக்கு? இன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இந்த ஹோம்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ், மோகனசுந்தரம் சார், சந்துரு சாரு, மாவளி, சாரதால இருக்கா. சாவித்திரி நல்லா அப்பப்போ பத்தியமா சாப்பாடு போட்டு ஏதோ கவனிச்சுக்கிறா. நான் ஒரே கோவில் தான்டா, உன்னை நினைச்சா பார்க்க முடியல, உங்களோட பேச முடியல. எப்பவான கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறடா. வரமா, கூடிய சீக்கிரம் சந்தர்ப்பம் வரும். இப்போ ஒரு சர்ப்ரைஸ். உங்க பர்த்டேக்கு அமேசான்ல ஒரு கிஃப்ட் போட்டுருக்கேன். வெளியே டெலிவரி பாய் நிக்கிறாரு, அவர் தான் போன் பண்ணாரு. போனை வச்சுட்டு அதை வாங்கிட்டு வாங்க, நான் 2 நிமிஷம் காலை போன் பண்றேன். அம்மா மேல பாசம் குறைஞ்சாச்சா? உன் குரல் கேட்டா கிழவிக்கு 30 வயசு 10 போல இருக்கு. ஆமா, கூடி சீக்கிரம் ஊருக்கு வேலைன்னு சொன்ன, அது இருக்கும் எனக்கே தெரியாம டிக்கெட் பண்ணிட்டியா என்ன? சும்மா உங்களை சமாதானப்படுத்தத்தான் அப்படி சொன்னீர். இப்ப போக முடியுமா என்ன? போன மாசம் தான் இந்தியாவுக்கு போய் பெங்களூர்ல இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். பேச்சோட பேச்சா நம்ம இந்தியா போய் இந்த விஷயத்த சொல்லி தொலைச்சிடாத. அது சரி, என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கேள்விக்கு? டைமண்ட் நெக்லஸ்? அம்மா வந்து போன் எடுத்துட்டு போறாங்க. இதோ பேசு. அந்த லேடி மெதுவா நடந்து போய் உன் கிஃப்ட வாங்கி பிரிச்சு பார்த்து போன் எடுக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். ஒட்டாத சரியா? எங்க இருந்தாலும் அவங்க மாமியார் மறந்துடாது. இதான் சாப்பிடணும். இங்க வர அந்த கேள்வி ஏதாவது நூல் விட்டா சரின்னு வாக்கு கொடுத்தேன்னு வைய, அப்புறம் நடக்கிறதே வேற. நம்மளுக்கு புதுசா நீ டெய்லி உங்க அம்மாட்ட பேசுற, என்னையும் ஹாய் ஹாலோன்னு சொல்ல வைக்கிறேன். நான் 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு அம்மா கிட்ட பேசுறேன். அதுவும் உங்க பர்த்டே இன்னைக்கு. இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், வரமாட்டாங்க. ஓகேவா? சாவித்ரி, போன வந்து என்னோட ராஜா வந்திருக்காரு. என் செல்ல இங்க வந்தான், ஆனா இங்க பார்க்க வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நடத்து தெரியுமா? என் பாசத்தை பிடிச்சுக்கவே இல்லை சாவித்ரி. அவன் என்ன ஏமாத்திட்டான். என்னால இதை தாங்கவே முடியல. சாவித்ரி, எனக்கு எதுவும் செய்யும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் என்னாச்சு பாருங்க. என்னது இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க? என்ன நீங்க சொல்றீங்க? ஜானகி மேடம், ஹலோ அங்கிள், எங்க அம்மா லைன்ல இருந்தாங்க, நான் கால் கட் ஆயிடுச்சு, அதான் திரும்ப போன் பண்ணேன். அம்மா கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்க முடியுமா அங்கிள்? அவங்க பேச முடியாது. போன் ஸ்பீக்கர் மோட்ல இருக்கு தெரியாம நீங்கள் உங்க மனைவியும் பேசினது கேட்டேன். நாங்களே உடஞ்சு போயிட்டு வந்தோம். பெத்த மனசு அங்கிள், என்ன சொல்றீங்க அங்கிள்? அம்மாக்கு என்னாச்சு சொல்லுங்க அங்கிள். அங்கிள், அம்மாக்கு என்னாச்சு அங்கிள்? என்னத்தான் சொல்றோம், அவருக்கு 10 2 ஒண்ணாயிடுச்சுப்பா. தம்பி,
அம்மா ஒரு குழந்தை மாதிரி பிள்ளையா பண்ண வேண்டிய கடமை முக்கியமா இருக்கு. இவ்வளவுதான் தலைப்புற வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டு மூட்டை கட்டி போறமா வச்சுட்டு உடனே புறப்படி வாங்க. விட்டு போயிட்டீங்களேம்மா, மன்னிச்சிருக்குமா. அம்மா சாரிம்மா. கோடி கோடியாய் கொடுத்தாலும் இந்த கிடைத்திருமா யாரும் சீராகுமா. நடந்து போயிட்டு இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம். வாழ்க்கையில ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு இருந்துட்டேன். சின்னவனா இருக்கும்போது அம்மா என்ன ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சதான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை தான் நான் படிச்சேன். அவங்க விருப்பத்துக்காகத்தான் யூஎஸ்க்கு நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப இண்டிபெண்டா ஃபீல் பண்ணேன். காமினிய கல்யாணம் பண்ணணும்னு என்னோட விருப்பத்தை அம்மாட்ட சொன்னப்போ அவங்க சந்தோஷமா பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்னவோ காமினிக்கு தான் முதல்ல இருந்தே அம்மாவோட செட் ஆகல. சின்ன வயசுல அம்மா பிள்ளையா இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எடுப்பார் கை பிள்ளையாயிட்டு மனைவி மாமனார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்போ அதை தட்டவே முடியாத ஒரு பாவியான கேரக்டரா என் கேரக்டரே மாறி போச்சு. என் அம்மா சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். அதோட விளைவுகளை தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். எனக்கு மன்னிப்பாக. இப்ப அழுது குழம்பு என்னப்பா பண்றது? இந்த பசங்க எல்லாரும் தும்ப விட்டு வாழா பிடிக்கிறவங்களாவே இருக்காங்க. பெற்றோர்கள் எல்லாரும் நீருக்கு எங்கும் வேறாகவே வாழ்ந்து மறைஞ்சிடுறாங்க. நீங்க என்னதான் அம்மா தப்பா நினைச்சாலும் அம்மாங்கிறவங்க பெத்த மனம் பிச்சு, அதனால உங்களை தப்பாவே நினைக்க மாட்டாங்க தம்பி. அம்மா இந்த ஹோம்ல இருந்த டைம்ல ரூம்ல இருந்த நேரத்தை விட இந்த ஹால்ல இருந்த நேரம் தான் அதிகம். அவங்க மூச்சு காத்து ஃபுல்லா ஏதான் சுத்தி சுத்தி வரும். கடைசி மூச்சை விட்டது கூட இந்த இடத்துலதான் பண்ண. சரி நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, காலையில பேசு. நீ காரியம் முடிஞ்சு எதுவுமே சாப்பிடல. அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்க அதனால கொஞ்சம் கஞ்சியாவது குடிச்சிட்டு பழனி தம்பி, காலையில பார்ப்போம். சரிப்பா, ரெஸ்ட் எடு. அப்பா இப்பதான் இருக்குதான் இங்கே படுத்துக்கிறேன். ஓய்வு வாங்க இங்கே படுத்து. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, அப்புறம்
ராஜா, அம்மா அம்மா வந்துட்டீங்களாம்மா? அம்மா இந்த கையால தானே இன்னைக்கு உங்க உலகத்துக்கு நான் தீ வச்சேன். எப்படிமா வந்தீங்க? அம்மா வாங்கம்மா, நம்ம நீங்க என் கூட வந்துருங்கம்மா. நம்ம இந்த காமெடி பிசாஸ்ல இருந்து தூரமா எங்கேயாச்சு போய் நிம்மதியா வாழலாமா? வாங்கம்மா. டேய் ராஜா, அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ வேற குடும்பத்துல வந்திருக்காப்பா. உன்ன மாதிரி அவளும் என்கிட்ட அன்பா இருக்கணும் அவசியமே இல்லையா? சரி, அந்த பேச்சு விடு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். அது எனக்காக செய்வேன். அதுக்கான தெம்பை நான் சூஷ்ம ரூபமா உன் கூட இருந்தே தரேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? இல்ல, சந்திர சார் தெரியுமா? அவ ரொம்ப பாவனை. எத்தனையோ அநாத குழந்தைகளுக்கு அவர் ஆதரவா நின்றுருக்காரு. ஆனா பதில் உதவியே எதிர்பார்க்காத ஒரு புண்ணிய ஆத்மாடாம கற்பனையே தன்னோட வாழ்க்கையை நடத்தின குடும்பஸ்தர். அவரை என் சொன்னோம்னு நான் நினைச்சேன். அவருக்காக உங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்கிறேன். அவரை நீ யூஎஸ்க்கு திரும்பி போகும்போது உன் கூடிய கூட்டிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திடலாம். இது மட்டும் நீ செய்யலாம். உன் குடும்பம், உன் மனைவி, உன் மக்கள் எல்லாரோட உயிர்களுக்கும் நான் உத்தரவாதம் தரேன்டா. ஓன சம்பளம் சாவித்திரிக்குமே சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வருது. அதனாலதான்டா சந்திர சார உன் கொடுக்குற நான் விடுறேன். இது மட்டும் அம்மா செய்யலாம். செய்யல ராஜா. தம்பி, கடை எதாவது கட்டிங்களா? போனதுனால மனசு ஒழிஞ்சிருக்காங்க. கடை கட்டிங்க போல. நல்ல மரம் கட்டிக்கலாம் தம்பி. சரிங்க சார். சார், அம்மா நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல ஆவியா வந்தாங்க சார். சந்திர சாரை பத்தி பேசினாங்க சார். சந்திர சாரை தான் அண்ணன்னு சொன்னாங்க. அவங்கள நான் யூஎஸ் கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா கடைசி வரைக்கும் வச்சு அவங்கள காப்பாத்தணும்னு சொன்னாங்க சார். சொல்றேன், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்ட தம்பி. இதெல்லாம் நீங்களா சொல்ற மாதிரி இருக்க தவிர அம்மா சொன்ன மாதிரி தெரியல. இல்ல சார், நான் சொன்னது சத்தியம். நீங்க கற்பனையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது பொய்யா? இல்ல அநாத குழந்தைங்களாம் எடுத்து அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் பொய்யா? தம்பி, எதுவுமே புரியுது. அம்மா இறக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த விஷயம் நான் அப்ப நான் சொல்றது சொல்லுங்க. இதெல்லாம் உண்மை சார். உங்களை என்னோட யூஎஸ் கூட்டிட்டு போய் உங்களை கடைசி வரைக்கும் வச்சு நல்லபடியா பார்த்துக்கிட்டாதான் நான் நல்லா இருப்பேன்னு அம்மா சொன்னாங்க. பிளீஸ் சார், எங்க அம்மாவுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்களை நான் என்னோட யூஎஸ் கூட்டிட்டு போய் எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கடைசி வரைக்கும் உங்களை நான் நல்லபடியா பார்த்துக்கணும். அப்பதான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும் சார். என் குடும்பம் என்ன நினைக்கும்னு அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் என் பொறுப்பு. பிளீஸ் சார், எப்படியாவது என் கூட யூஎஸ் வந்து பிளீஸ். என்ன சந்திர சார், நீங்க உங்க உடல் பெறவா சகோதரியான ஜானகி மேடம் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க ராஜா தம்பி கூட போங்க சார். அப்பதான் அவங்க ஆசை நிறைவேற்ற மாதிரி இருக்கும் சார். சாவித்திரி மேடம், உங்களை பத்தி கூட அம்மா சொன்னாங்க. சீக்கிரமா உங்களுக்கும் மோகன் சுந்தர் சாருக்கும் ஒரு நல்ல செய்தி வருதுன்னு சொன்னாங்க. நான் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? ஏதோ இருக்கேன்ப்பா. போறதுக்குள்ள வரலையேங்கிற வருத்தம் தான் இருப்பா. ஸ்பீக் போன்ல இருக்கு, நான் மோட மாத்துறேன். பரவாயில்லப்பா, பக்கத்துல யாரும் இருந்தாலும் அவங்களும் கேட்கட்டும். அப்பா என்ன மன்னிச்சுன்னு சொல்லுங்கப்பா. என் பாவத்துக்கெல்லாம் எனக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. ராகினிக்கு அப்டமன் கேன்சர்னு டயக்னோஸ் ஆயிருக்குப்பா. நல்ல வேலையா இப்போதைக்கு ஸ்டேஜ் 1 தான். இங்க அலோபதி மருத்துவம் பாக்குறத விட ஒரு சித்த மருத்துவம் தான் இதுக்கு எஃபெக்டிவ்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. அதனால நாங்களும் இங்க இருந்து எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இந்தியாவுக்கே வந்து செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அம்மா இருக்கும் போதே நீங்க இருக்கணும். அடுத்த வாரம் நாங்க அங்க வந்துடுறோம்ப்பா.
இனிமே நீங்க ஹோம்ல எல்லாம் தங்க வேணாம், இங்க கூடயே தங்கிக்கோங்கப்பா. அப்புறம் ஆகியக்கு முடியாததால சமையலுக்கு முடிஞ்ச ஒரு அம்மா கிடைச்சாங்கன்னா பார்த்து வைங்கப்பா. அப்படியே தயவு செஞ்சு சாமி கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கோங்கப்பா. மேற்கொண்டு நான் நேரம் வரும்போது பேசிக்கிறோம். அப்படிங்க கவலைப்படாது. அம்மா நிச்சயமா கொண்டாட்டி நோயை தீர்த்து இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு சொன்ன உடனே இதே மாசத்துல இந்தியாவுக்கு வர வச்சு இந்த நோயை தீர்க்க மாட்டாங்க. பாப்பா நானும் ஒரு சாமி கிட்ட நான் நீ இந்த அம்மா 3 பேரும் சேர்ந்து நோயை விரட்டி நீ நேர்ல வா, பொறிமா வந்து சேரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசு. எனக்கு அம்மா ஸ்தானத்தை சமையல் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த வேர்களும் ஜேன்னு மனுஷங்க எல்லாம் நிரம்பி இருந்தாங்க சார். நானு இந்த வேர்கள் ஹோம்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணும் போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் NRI பேரண்ட்ஸ் எல்லாரும் ஃபாரினுக்கு போவாங்க. எல்லாரும் போறதாலும் யாராவது ஒருத்தர் 2 பேராவது போக மாட்டாங்களா, அவங்களோட வரவா நான் போய் ஒட்டிக்கலாம்னு நினைச்சேன் சார். ஆனா இங்க வந்தவங்க எல்லாம் நிறைய பேரு ஃபாரினுக்கு போகல சார், எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு மேலதான் சார் போயிட்டு இருக்காங்க. ஜானகி மேடம் இல்லாத இடத்துல என்னால இங்க இருக்கவே முடியல சார். இப்ப பார்த்தாலும் என்ன வம்பெடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட நாங்க பாசமா தான் சார் இருந்தேன். நிச்சயமா வரேன் சார். ராஜா தம்பி கனவுல சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? ஜானகிமா என்னையும் எங்க வீட்டுக்காரரையும் மட்டும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லன்னா எனக்கும் என் பையனை விட்டு போன் போட்டு இவன் சுத்தி காமிக்கிறேன் மாமான்னு சொல்ல வச்சிருந்திருக்கலாம். ஆமா வாய சும்மா இருந்தா என்ன, யூஎஸ் என்ன யூரோப்பும் நம்ம தலைவரையே சுத்தி பார்க்கலாம் நீ சொன்னதுனால அந்த ஓல்டு லேடி நம்மளை காட்டிக்காம விட்டுருச்சு. ஆமாங்க. அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். அப்புறம் இந்த ஹோம்ல இருக்கிற ஒரு 2-3 பேர் தான் இருக்க போறாங்க. நம்ம நிர்வாகி லதா மேடம் சொல்லி அவங்க 2-3 பேரையும் வேற ஹோம்ல சேர்த்துட்டு வந்தாங்க. வேர்கள் ஹோம பெரிய பூட்டா போட்டு பூட்டிடலாம். கரெக்ட். ஆமா சார், இந்த மாதிரி ஹோம்கள்லாம் வளரவே கூடாது. திண்டுக்கல்ல இருந்து ஒரு நல்ல நாள் பார்த்து பெரிய பூட்டா வர வச்சு பூட்டிடணும் சார். நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். திண்டுக்கல்ல இருந்தா பூட்டு இருக்கிறதா? என்னது பூட்டா? மேடம் நான் வெளிநாட்டுல வேலை கிடைச்சு இன்னும் 2-3 நாள் ஜெர்மனி போறேன். என் பேரண்ட்ஸ் அப்புறம் ஒரு வயசான பாட்டி நல்லா இருக்காங்க. அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இங்க யாரும் இல்லை. சென்னையில இருக்கிற இந்த ஹோம் பத்தி இப்பதான் தெரிய வந்துச்சு. நாளைக்கு நேர்ல வந்து பார்க்கலாம்னு கேட்கலாம் போன் பண்ணேன். நியூ அட்மிஷனா சார்? நீங்க லேண்ட்லைன் நம்பருக்கு போன் பண்ணிருக்கீங்க. நியூ அட்மிஷன்னா நெட்ல பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கண்டுபிடிச்சு நீங்க போன் பண்ணி இல்ல நிர்வாகிக்கிட்ட தான் நீங்க பேசணும். நீங்க கொஞ்சம் பார்த்து அவங்களோட பேசிடுங்க. நான் போன் வச்சுட்டுமா? இந்த ஹோம இப்பதான் இருக்கக்கூடாது, திண்டுக்கல்ல இருந்து பெரிய பூட்டா கொண்டு வந்து பூட்டணும் பேசிட்டு இருக்கோம். பூட்டாதீங்க பூட்டாதீங்க, சாவி வருது, அதுவும் ஒரு சாவி இல்ல 3 சாவி வருதுன்னு ஒருத்தர் போன் பண்றாரு. நியூ அட்மிஷனா? இந்த முதியோர்கள்லாம் வளரக்கூடாதுன்னு இப்படிதான் இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஆனா இது ஒரு முடிவே இல்லாத தொடர்கலை மாதிரி இருக்கு சார். தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை முடிவில் ஒன்று தொடங்கலாம். இதுதான் யதார்த்தமே. என்ற இடத்தில் நேரில் எங்கும்
Now is time to introduce the artists in their order of appearance. We seek your permission to introduce them in Tamil. மகனின் ஆதரவுக்கு ஏகும் ஒரு சராசரி தந்தையின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் மோகன சுந்தரம் எனும் பாத்திரத்தில் தோன்றியவர் திரு ஏ. ராஜு சீனியர் ஆடிட்டர். இளைஞனாக உண்டு பின்னர் மரமாற்றம் பெறும் மகனான என்னும் பாத்திரத்தில் கருமணித்தவர் திரு ஏ. ஆடிட்டர். மகனின் பாசத்துக்கு ஏங்கி ஏமாற்றம் அடைந்தது கடைசியில் தன் உயிரையே இழக்கும் ஜானகி எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து எல்லோரையும் அவ்வப்போது சிரிக்கவும் வைத்து கலக்கவும் வைத்தவர் திருமதி லதா ராஜகோபால். உற்றார் யாருமற்ற நிலையும் அனைவருக்கும் சமைத்து போட்டு தனக்கென உறவு கிளைகள் கிடைக்காதா அந்த கிளைகளை பற்றி கொண்டு படர்ந்து விட மாட்டோமா என அங்கராய்க்கும் சாவித்திரி பாத்திரத்தை ஏற்று அனைவரையும் அவ்வப்போது தன் அப்பாவித்தனமான ரகணங்கள் சிரிக்கவும் வைத்தவர் திருமதி லீனா மனோகர் சீனியர் ஆடிட்டர். பிறருக்கு உதவும் பரோபகார சிந்தனையுடன் வாழ்ந்து கற்பனையிலேயே தன்னை ஒரு குடும்பஸ்தராக காட்டிக்கொள்ளும் சந்துரு எனும் பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் திரு ஏ. ஸ்ரீதரன். மகன் இறந்துவிட்டான் என்ற உண்மையை கூட ஏற்காமல் பித்து பிடித்தவர்கள் தத்ரூபமாக நடித்து நம் அனுதாபங்களை வென்ற ஃபரூக் பாய் என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் திரு எம். வி. ஸ்ரீகாந்தன் சீனியர் ஆடிட்டர். தங்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கை என்பது மகனுடன் வாழ்வதில் மட்டுமல்ல, சந்தோஷத்தை தாமே தேடிக்கொள்வதென யதார்த்தமாக சிந்திக்கும் பெற்றோராக வந்து நம்மை சிரிக்கவும் வைப்பதில் வெற்றி கண்டவர்கள் திரு ஆர். தியாகராஜன் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் மற்றும் திரு அன்னையின் இறப்புக்கு மட்டுமல்ல நம் அனைவரின் வெறுப்புக்கும் ஆளாகி பின்னர் தன் நிலை உணர்ந்து திருந்த மகனான ராஜா என்கின்ற பாத்திரத்தை சவாலாக ஏற்று நடித்தவர் திரு ஜே. அரவிந்த்குமார் அசிஸ்டன்ட். இன்று அரங்கேற்றம் வரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தில் உங்களின் சிறு பங்கிலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி கௌரவ தோற்றத்தில் ஒரு மிகச்சிறிய ரோல் என்றாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் யோகாவின் முக்கியத்துவம் குறித்த ஒரு நேர்மறையான மெசேஜையும் அனைவருக்கும் வழங்கி லதா எனும் தனது பெயரிலேயே தோற்றியவர் இவர்கள் மட்டுமல்ல திரையுலகிலே சிலரும் இந்த நாடகத்திற்கு பங்களித்துள்ளனர். அவர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லவா? கணவனை கைப்பாவையாக கொண்டு மொபைல் போன் ஸ்பீக்கர் மோடில் இருப்பது தெரியாமல் கணவனுடன் உரையாடி அவனது தாயின் மரணம் நேர காரணமாக இருந்த காமினி எனும் பாத்திரத்திற்கு குரல் கொடுத்தவர் திருமதி ஷாலினி நாயர் சீனியர் ஆடிட்டர். சம்பவ ஏற்பாட்டின்படி சரூபாயின் மகனாக பஹ்ரைனில் இருந்து தொலைபேசியில் அவரை அழைத்து உருது மொழியில் பேசும் நபராக குரல் கொடுத்தவர் திரு பங்கஜ் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். சுந்தரத்தின் மனைவி சிவகாமியின் இருமலோடு கூடிய குரல் இடையிடையே கேட்ட அவரது இருமல் சத்தம் பரத்தின் மனைவி ராகினி திண்டுக்கல்லிலிருந்து பேசும் இளைஞர் மற்றும் கடைசி காட்சியின் இறுதியில் ஒளிபரப்பான உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை எனும் பாடலை சற்றே பாடியது என பல குழு ஜாலங்களை காட்டியது மட்டுமின்றி இந்த நாடகத்திற்கு கதை வசனம் நடிப்பு பயிற்சி பின்னணி இசை சேர்ப்பு இயக்கம் ஆகியவற்றையும் மேற்கொண்டு தன் பங்கை வழங்கியவர் திரு எல். ஸ்ரீராம் நாராயணன் ஸ்ரீராம். இந்த நாடகத்தில் நடித்த நமது தொடர்களில் நாங்கள் ஏற்றிக்கொண்ட பாத்திரத்தின் தன்மையை உணர்ந்து இப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அப்படி இருந்தால் சரியாக இருக்கும் என்று அந்தந்த பாத்திரத்திற்கு நெருங்கூட்டியும் மிக நேர்த்தியாகவும் டீம் ஒர்க் பாணியில் செயல்பட்டு ஒட்டிகள் பார்க்க சிரமம் பார்க்காமல் வந்திருந்து ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு நல்கி இந்த நாடகம் இன்று உங்கள் முன் அரங்கேற காரணியாக இருந்தார்கள் என்றால் மிக இல்லை. அவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பாராட்டுகிறார். இந்த நாடகத்தை அரங்கேற்ற தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த கோவில் செக்ஷன் அலுவலர்களுக்கும் வெல்ஃபேர் செக்ஷன் அலுவலர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் அனைவரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இதே போன்ற விழாவில் வேறொரு சிறந்த அழைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.